இந்த மகான்களுடைய தரிசனம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு குருவருள் நமக்கு கிடைக்கும். எந்த மகானாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மகான் உயர்ந்தவர், இந்த மகான் அவரை விட குறைவானவர், அப்படி கிடையவே கிடையாது. ஒரு இனிப்பு கடைக்கு போகிறோம். இந்த கடையில் எல்லாமே ஒரே விதமான இனிப்பு சுவை கொண்டவை. ஆனால் அதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இது பாதுஷா, இது ஜாங்கிரி, இது அல்வா, இது மைசூர் பாக்கு அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. எல்லாமே ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதே போல் நம்ம சித்தர்களை பார்க்கிற போது, மகான்களை பார்க்கிற போது, இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் அப்படி கிடையாது. ஒரு சித்தரோட ஒரு அதிஷ்டானம், ஒரு ஜீவ சமாதி வழிபாடு இல்லாமல் காணப்பட்டால் அவர் ஏதோ குறைஞ்சவர் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போறோமே, இவர் பேர் பொன்மார் சித்தர்னு பேர். பொன்மார் அப்படின்னா என்ன? சென்னையில் இருக்கிற ஒரு கிராமம். இது சென்னையில் கிராமமா அப்படின்னு நமக்கு தோணும். சென்னையில் தாம்பரம் வேளச்சேரி ரோட்ல மேடவாக்கம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. மேடவாக்கம். இந்த மேடவாக்கத்திலேருந்து சுமார் ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில், தாம்பரத்துலேருந்து வந்தால் 15 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய கிராமம் பொன்மார்ங்கிற கிராமம். இன்னைக்கும் ஒரு கும்பகோணம் பக்கத்தில், ஒரு திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் எப்படி இருக்கோ அதே போல் வயல்களோட, தண்ணீரோட, பச்சை பசேல்னு காணப்படுகிற கிராமம் பொன்மார். அந்த பொன்மாரில் தான் இந்த சித்தர் வாழ்ந்திருக்கிறார். எப்ப? 2000 வருஷத்துக்கு முந்தியாம். இப்ப நேத்து இல்லை, 2000 வருஷத்துக்கு முந்தியாம். இந்த சித்தரோட சமாதி எங்க இருக்கு? அந்த பொன்மார்ல இருக்கிற ஒரு கோவில், சக்திபுரீஸ்வரர், சக்திபுரீஸ்வரி. அங்க இருக்கிற சிவன் பேரு, அம்பாள் பேரு. அந்த கோவிலை ஒட்டி இந்த சித்தருடைய சமாதி காணப்படுகிறது. இந்த சித்தருடைய சமாதி பல வருடங்களாக இங்கே காணப்படுகிறதா, வழிபாட்டில் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. அப்படின்னா இந்த சித்தர் சமாதி எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? இப்ப 6 வருஷத்துக்கு முந்தி 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இந்த சமாதி கண்டுபிடிக்கப்பட்டது. இது எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், அவருடைய சமாதி இங்க இருந்தும் யாரும் கவனிக்கலையா? நமக்கு கேள்விகள் வரும். நிச்சயமா வரும் இல்லையா? எப்படி இந்த சமாதி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற அந்த சக்திபுரீஸ்வரர், சக்திபுரீஸ்வரி அந்த ஆலயத்தையே இவர் தான் கட்டியிருக்காராம். அந்த சுவாமியையும் அம்பாளையும் ஒரு காலகட்டத்தில் இந்த பொன்மார் சித்தர் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இப்ப சமீபத்தில் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்காக திருப்பணிகளை நடத்துறாங்க. 2018க்கு முந்தி. அப்ப இந்த சித்தர் சமாதி இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. திருப்பணி வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கிறாங்க. ஆனா கும்பாபிஷேகம் தடைபடுறது, தள்ளி தள்ளி போறது. ஏதோ காரணங்கள் எல்லாம் குழம்புறாங்க. ஊர்ல இருக்கிறவங்க, திருப்பணி கமிட்டி அன்பர்கள்லாம் குழம்புறாங்க. என்ன காரணத்தினால கும்பாபிஷேகம் தள்ளி தள்ளி போறது? ஏதோ ஒரு பெரிய தடை காணப்படுகிறதே அப்படின்னு தென்காசியில் இருக்கிற ஒரு சிவனடி அவர் இதெல்லாம் சொல்லுவார் போல இருக்கு. இதற்கான காரணங்கள், விளக்கங்கள்லாம் சொல்லுவார் போல இருக்கு. அவர் அணுகியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, இந்த சக்திபுரீஸ்வரர் கோவிலுக்கு வடகிழக்கு திசையில் ஒரு மேடு ஒன்று இருக்கும். ஒரு மேடு. அந்த மேடு மண்ணால் மூடி காணப்படும். அந்த இடத்த சுத்தம் பண்ணி பாருங்க, அது ஒரு சித்தரோட சமாதி. அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே ஒரு விளக்கு ஏற்ற ஆரம்பிங்க, கும்பாபிஷேகம் நடந்துடும் அப்படிங்கிற.
இந்த அன்பர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியத்தோட வராங்க. என்னது, சக்திபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு சித்தருடைய சமாதியா? சாதாரணமா ஒரு கோவில்ல ஒரு சமாதி அப்படின்னா இந்த கோவிலுடைய பவர், சக்தி கூடும், அதிகமாகும். சமாதி அப்படின்னா ஏதோ இறந்து போனவ ஒருத்தரை அடக்கம் பண்ற இடம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு மகான் சமாதி கொண்டிருக்கிறார்னா அந்த இடத்துல தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். ஏன் நமக்கு ஷீரடியில் போய் கும்பிட்றோம்? ஷீரடி சமாதி. பகவான் ரமணர் இருக்கிறது ஜீவ சமாதி. ஏன் அங்கே போய் கும்பிட்றோம்? அந்த இடத்துல அதிர்வலைகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதுபோல இந்த சித்தருடைய சமாதி இருக்கிற இடம் தெரியாம இருந்திருக்கு. ஒரு அன்பர் சொல்லியிருக்கார், எல்லாம் அந்த இடத்த மண்மேடு மூடி இருக்கிற அவர் அடையாளம் சொன்ன இடத்த எல்லாம் சுத்தம் பண்ணாங்கன்னா ஒரு கருங்கல் கட்டடம், மண்டபம் காணப்படுகிறது. இப்ப 2018 பார்த்தா அப்பத்தான் தெரிகிறது, ஆஹா ஒரு மகான் இங்கே குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு அதை சுத்தம் பண்ணி அந்த இடத்த கொஞ்சம் எல்லாமே சரி பண்ணின பிறகு, விளக்கெல்லாம் தினமும் ஏற்ற ஆரம்பித்த பிறகு, அந்த சித்தருக்கு பூஜைகள் ஆன பிறகு கும்பாபிஷேகம் நடந்தது. இப்ப தெரியறத, ஒரு கடவுளுடைய சம்பந்தப்பட்ட ஒரு கும்பாபிஷேகம் நடப்பதற்கே ஒரு சித்தருக்கு வழிபாடு இல்லாமல் இருப்பது ஒரு தடையாக காணப்படுகிறது. அப்படின்னா எப்பேற்பட்ட சித்தராக இருக்க முடியும், எப்பேற்பட்ட மகானாக இருக்க முடியும், எத்தனை காலமாக அவர் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த பொன்மார் சித்தரை பற்றி நாளைய குருவே சரணத்திலும் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.